வணக்கம். தளபதி 69 படத்திற்கான படப்பிடிப்பு வெளியான புதிய அப்டேட். மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் ரசிகர்கள். அப்படி தளபதி 69 படத்திற்கான படப்பிடிப்பிற்கான என்ன அப்டேட் வந்துள்ளது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நடிகர் விஜய் அவர்களது தளபதி 69 படத்திற்கான படப்பிடிப்பு மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விஜய் அவர்களது கடைசி படம் இது என்பதால் இந்த படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு சம்பந்தப்பட்ட தகவல் ஒன்று தற்போது வெளியாகி உள்ளது. அதாவது தளபதி 69 படமானது அக்டோபர் மாதம் வெளியாகும் என்று ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த வகையில் தொடர்ந்து தளபதி 69 படத்திற்கான படப்பிடிப்பு மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2 கட்ட படப்பிடிப்புகள் நடைபெற்று முடிந்துவிட்டது. தற்போது கிறிஸ்துமஸ், புத்தாண்டு ஆகிய தினங்களை முன்னிட்டு கடந்த ஒரு வாரமாக தற்காலிகமாக படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புத்தாண்டு முடிந்த கையோடு மீண்டும் தளபதி 69 படத்திற்கான படப்பிடிப்பு அசுர வேகத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தளபதி 69 படத்திற்கான ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் ஏப்ரல் மாதத்தோடு நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஜய் அவர்களது போர்ஷன் இந்த மாத இறுதி அல்லது பிப்ரவரி மாத முதலுக்குள் முழுமையாக முடிவடைந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக தற்போது வரை விஜய் அவர்களது போர்ஷன் மட்டுமே எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ள விஜய் அவர்கள் முழுநேர அரசியலில் களமிறங்கியிருக்கிறார். அதன்படி பிப்ரவரி மாதத்திலிருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பை மேற்கொள்ள இருக்கிறார். இதன் காரணமாகவே இந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக விஜய் அவர்கள் நடிக்கும் போர்ஷன் மட்டுமே மிகவும் விறுவிறுப்பாக எடுக்கப்பட்டு வருகிறது. தளபதி 69 படத்திற்கான படப்பிடிப்பு இந்த மாத ஏப்ரலுக்குள் முழுமையாக நடைபெற்று முடிந்துவிடும் என்று கூறப்படும் இந்த தகவல் பற்றியும், விஜய் அவர்களது போர்ஷன் இந்த மாத இறுதி அல்லது பிப்ரவரி மாத முதலுக்குள் முடிவடைந்துவிடும் என்று கூறப்படும் இந்த தகவல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.